श्रीशैले सदया पात्रं दीभक्त्यादिगुणान्नवमितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामं श्रीमत्तरङ्गियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान् विदेवपरहारयतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिवोद्वान्तम् उत्सङ्गे नन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्भ्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्य निम्नोन्नतमिदं जगत् गुरुमुखमनधीत्य प्राह वेदानशेषान् नरपतिपरिक्लृप्तं शुल्कमादातु कामः श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। श्री यदुगिरी यतिराज जीयर स्वामिயினுடைய दिव्य आज्ञையின் பேரிலே दिव्य प्रबंध धारा என்கிற இந்த உபன்யாசத்தொடர் ஆழ்வாருடைய அருளிச்செயல் அர்த்தங்களை அனுபவிப்பதற்கு தகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதிலே இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியிலே பொன்னியல் கிண்கிணி என்கிற திருமொழியை அனுபவிக்க இருக்கிறோம். இது பெரியாழ்வார் திருமொழியிலே முதல் பத்திலே 8ஆம் திருமொழி. பெரியாழ்வார் தாமான தன்மை மாறி யசோதை பாவனையிலே கண்ணனுடைய திருவவதாரம் தொடங்கி கண்ணனுடைய ஒவ்வொரு பாலச்சேஷ்டிதங்களையும் அனுபவித்து கொண்டே வந்தார். கீழே 7ஆம் திருமொழியிலே தொடர் சங்கிலிகை என்று தொடங்கக்கூடிய திருமொழியிலே தளர்நடை நடவானோ என்று அந்த குழந்தைகள் பாதங்கள் பாவாமல் பூமியிலே பாவாமல் ஒரு நடை நடக்குமே தளர்நடை, அப்படிப்பட்ட ஒரு நடையோடு கண்ணன் எழுந்தருளுவதை பற்றி அனுபவித்தார். இதற்கு மேல் சற்று ஊன்றி ஓடி வரக்கூடிய ஒரு பருவம். அந்த ஓடி வந்து தன்னை அணைத்து கொள்ள வேண்டும் என்று யசோதை பாரித்த பாரிப்பை ஆழ்வாரும் பாரித்து அதே பாவனையிலே அந்த அனுபவ பரிவாகமாக இந்த திருமொழியை பாடி அருள்கின்றார். பொன்னியல் கிண்கிணி சுட்டி புறங்கட்டி தன்னியலோசை சலன் சலனென்னிட மின்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தாற்போல் என்னிடை கோட்டராச்சோ அச்சோ எம்பெருமான் வாராச்சோ அச்சோ. இது முதல் பாசுரம். கண்ணன் தன்னை அணைத்து கொள்ள வேண்டும் என்று யசோதை பாரிக்கிறாள். இதிலே ஈற்றடியிலே அச்சோ 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அச்சோ என்கிற சொல் அணைத்து கொள்ள வேண்டும்
என்பதற்கு ஒரு சங்கேத சொல். சங்கேத சொல்னா ஒரு குறிப்பு சொல். இப்போ குழந்தைகளிடத்துல பரிஷ்கிருதமான வார்த்தைகள் காண கிடைக்கா. இப்போ எம்பெருமான்னு சொன்னால் அதுகளுக்கு புரியாது. அதனால் உம்மாச்சி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளில் தழுவிக்கொள், அணைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அச்சோ அப்படி நம்ம அச்சோன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து கட்டிக்கும். அந்த மாதிரி யசோதை கண்ணனை நோக்கி அச்சோ என்று சொல்கிறாள். கண்ணன் வந்து தன்னை அணைத்துக்கொள்ள வேணும் என்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறான். அப்போ என்னை அணைத்துக்கொள் அச்சோ என்று தெரிவிக்கிறான். அச்சோ அச்சோ, அணைத்துக்கொள் அணைத்துக்கொள், மீண்டும் அணைத்துக்கொள் அணைத்துக்கொள். அதில் இருக்கக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரத்தை, ஆதராதிசயத்தை பன்முறை தெரிவிக்கிறாள் யசோதை. எப்படி வர வேண்டும் அந்த வர்ணனையை தெரிவிக்கிறாள். கண்ணன் நல்ல திருவாபரணங்களை எல்லாம் அவனுக்கு சாத்தியிருக்கிறாள். பொன்னியல் கிண்கிணி சுட்டி புறம் கட்டி, பொன்னோடு சேர்ந்ததான கிண்கிணி, கிங்கிணின்னு சொல்வார்கள் கிண்கிணி, கிங்கிணின்னு சொல்வார்கள் கிண்கிணி, ரெண்டும் உண்டு. அதாவது பொன்னாலேயான நாண், பொன்னாலேயான வடம், பொன்னாலான சங்கிலி, அதிலே கிண்கிணிகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன, சதங்கைகள். இது அரைச்சதங்கையும் உண்டு, பாதச்சதங்கையும் உண்டு. திருவடியில் சாத்திக்கிறதுக்கு கொலுசு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இடுப்பில் அரைச்சதங்கை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போது அந்த பொன்னியல் கிண்கிணி சுட்டி, நெத்தி சுட்டி, புறம் கட்டி, அதுக்கு உரிய இடங்களிலே கட்டி. புறம் என்பதுக்கு இடம்னு அர்த்தம். பொன்னியல் கிண்கிணி சுட்டி புறம் கட்டி, அந்த பொன் வடத்திலே கோக்கப்பட்ட கிண்கிணிகள் அது இடுப்பிலே சாத்தப்பட்டிருக்கிறது, பாதங்களிலே சாத்தப்பட்டிருக்கிறது, சுட்டி நெத்தியிலே சூட்டப்பட்டிருக்கிறது. இதை தரித்து கொண்டு தன்னியல் ஓசை சலன் சலன் என்னிட, இது குறித்தான ஓசைகள். தன்னியல் ஓசை, தனக்கு குறித்தான ஓசை. அது எப்படி இருக்கு? ஜல் ஜல்னு இருக்கு. அது சலன் சலன், அந்த அனுகார துவனி. அப்படி அது சத்தமிட மின்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தார் போல், மின்னலோடு கூடிய மேகம். கண்ணன் கருத்த திருமேனி படைத்தவன், கார்மேனி உடையவன். ஆக அவன் அந்த ஆபரணங்களை தரித்து கொண்டு வருவது எப்படி இருக்கு, ஆபரணங்களை தரித்து கொண்டு இருப்பது எப்படி இருக்கிறது என்னால் மின்னலோடு பொருந்திய ஒரு மேகம் போல இருக்கிறது. மின்னியல் மேகம். இதில் அது சலன் சலன், அது ஓசை வேற இருக்கும் இல்லையோ. அப்போ அதில் சிறிது இடி, சிறிது சிறிது இந்த இடி முழக்கம் அதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று வைமு சுவாமி, காஞ்சி சுவாமி எல்லாம் தெரிவிக்கிறார்கள். மின்னியல் மேகம் விரைந்தெதிர் வந்தார் போல். அப்ப கண்ணன் விரைந்து வர வேண்டும், ஓடோடி வர வேண்டும். அது எப்படி இருக்கிறது? மின்னலோடு கூடிய மேகம் ஓடி வந்தா போலே இருக்கிறது. அப்படி மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல், அது எதிரே வந்தா போலே நீ வரவேணும். என்னிடை கோட்டரா அச்சோ அச்சோ, என் இடைக்கு ஓட்டரா அச்சோ அச்சோ, என் இடைக்கு, என்னுடைய இடைக்காக, என்னுடைய இடையிலே ஏறிக்கொள்வதற்காக நீ ஓடோடி வர வேண்டும். ஓட்டரா அப்படின்னா ஓட்டம் தரா, ஓட்டத்தோடே நீ வந்து அணைத்து கொள்ள வேண்டும். அச்சோ அச்சோ, நீ அணைத்து கொள்ள வேணும், நீ அணைத்து கொள்ள வேணும் என்று வேண்டுகிறாள் யசோதை கண்ணனை. எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ, எம்பெருமானே நீதான் என் பெருமான், என் நாதன் நீ, என் சுவாமி நீ, என் பெருமானே வாரா அச்சோ அச்சோ, வந்து நீ என்னை அணைத்து கொள்ள வேணும், அணைத்து கொள்ள வேணும் என்று ஆதரத்தோடு வேண்டுகிறாள் யசோதை பிராட்டி முதல் பாசுரத்தில். அடுத்த பாசுரம்
செங்கமலப்பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்குவில் வாழ்த்தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்தச்சோ அச்சோ ஆரத்தழ்வா வந்தச்சோ அச்சோ. கண்ணன் ஓடோடி வருகின்றான் யசோதை பிராட்டியினுடைய இடையிலே ஏறிக்கொள்வதற்காக. இப்படி ஓடி வரும்பொழுது என்ன ஆகும்? முன்னே இருக்கக்கூடிய அந்த உச்சியிலே இருக்கக்கூடிய கேசங்கள், கேசபாசங்கள் அதெல்லாம் கலைந்து அப்படியே என்னதான் வாரி கட்டி இருந்தாலும் முடிந்திருந்தாலும் அந்த கட்டு குலைந்து அது அப்படியே முன் உச்சிமையில் அப்படியே கீழே தொங்கும். அது நீண்டு கண்ணனுடைய திருப்பவளம் அளவும் இந்த முன் கேசங்கள் திருப்பவளம் அளவும் தொங்கிக் கொண்டிருக்கும். கண்ணனுடைய கேசபாசங்கள் எப்படி இருக்கும்? கேர்லி ஹேர் என்று சொல்வார்கள். வேதாந்தாசிரியர் தம்முடைய கோபால விஷயத்திலே தெரிவிக்கிறார், எப்படி கண்ணனுடைய அந்த குந்தளங்கள் இருக்கின்றன என்று. குப்பியச்சோலி வச்சன குட்டிலை குந்தலைஹி என்று தெரிவிக்கிறார். கோபம் கொண்ட சோழிய ஸ்திரீனுடைய வார்த்தைகள் எத்தனை வக்கரமாக இருக்குமோ அப்படி வக்கரமாக இருக்கக்கூடிய என்று தெரிவிக்கிறார். குப்பியச்சோலி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி. ஆக கண்ணனுடைய அந்த கேசபாசங்கள் அவனுடைய திருப்பவளம் அளவும் தொங்குகின்றன. இந்த முன் கேசபாசங்கள் அது இந்த நுனியிலே வளைந்து வளைந்து இருக்கின்றன. அப்போ அதை பார்த்த அந்த சன்னிவேஷம் எப்படி இருக்குது? கண்ணனுடைய திருப்பவளங்களோ செக்கச்சவேல் என்ன இருக்கின்றன. ஆக ஒரு தாமரை பூவை போலே அவனுடைய திரு அதரம், அந்த திருவாய் இருக்கின்றது. அதிலே இந்த கேசபாசங்கள் வந்து அலைவது இருக்கிறது. அது ஒரு தாமரையிலே தேனை பருகுவதற்காக படிந்த வண்டுகள் போலே இருக்கின்றன. அந்த தாமரை புஷ்பத்தை சேர்ந்த வண்டுகள் போலே இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார் இந்த முன்னடிகளாலே. செங்கமலப்பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப. அந்த பங்கிகள் என்னால் அந்த கேசபாசங்கள். செங்கமலப்பூவில் சிவந்த தாமரை பூவிலே தேனை உண்ணக்கூடிய வண்டுகள், கருத்த வண்டுகள் போலே பங்கிகள் உன்னுடைய அந்த முன் உச்சி அந்த கேசங்கள் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப, உன்னுடைய பவளம் போலே சிவந்து இருக்கக்கூடிய அந்த திருவாய், திரு அதரத்தை மொய்க்கின்றன. அப்போ தூரத்திலேருந்து பார்த்தா ஒரு தாமரை பூவிலே படிந்திருக்கக்கூடிய கருத்த வண்டுகள் போலே இருக்கின்றன. கண்ணனுடைய கேசபாசங்கள் அந்த திரு அதரம் அளவும் தொங்குகின்றன. சிறு குழந்தைகளுக்கு அப்படித்தானே இருக்கும். அப்படி மொய்ப்ப சங்குவில் வாழ்த்தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ. இவன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். கண்ணன் என்பவன் சாக்ஷாத் நாராயணன். எம்பெருமானுக்கே உரிய அந்த பஞ்சாயுதங்கள் சங்கு, வில், வாழ், தண்டு, சக்கரம், இந்த பஞ்சாயுதங்கள். பாஞ்சஜன்யம் என்கிற சங்கம், ஷார்கம் என்கிற வில், நந்தகம் என்கிற கட்கம் கத்தி, கௌமோதிகி என்கிற கதை, சுதர்சனம் என்கிற சக்கரம். இதில் அந்த சங்கு என்பது சங்கம் என்கிற வடமொழி சொல்லுடைய திரிபு. அதே போல தண்டு என்பது தண்டகா என்கிற சொல் கதையை குறிக்கிறது. சக்கரம் என்பது சக்கரம், சக்கரம் என்பது சக்கரம். இவைகளை ஏந்தி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்க நாயகா. பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தை தெரிவிக்கிறார். பாத்து பிரணதரக்ஷாயாம் விலம்பம் அசகன்னிவ
சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. எம்பெருமான் ஸ்ரீரங்கநாயகன் பஞ்சாயுதங்களையும் தரித்துக் கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருக்கிறான். நாம் சாதாரணமாக இப்போ சேவிக்கிறச்சே திருவாழி திருச்செங்கு கதையோடு நமக்கு சேவை சாதிக்கிறான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப விசேஷத்திலே பட்டருக்கு பஞ்சாயுதங்களோடும் சேவை சாதித்திருக்கிறான். அப்போ அவர் எதற்காக எம்பெருமான் இதை தரித்துக் கொண்டிருக்கிறான், அதுவும் எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருக்கிறான் தெரிவிக்கிறார். அவருக்கு அப்படி சேவை சாதித்திருக்கிறான். பிரணதரக்ஷாயாம் விலம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத். அடியார்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்தது, அடியார்களை காக்க வேண்டும். அப்பொழுதாக நாம் ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன என்று நாம் தேடப்போமேயானால் அப்பொழுது சிறிது காலதாமதம் ஏற்பட்டுவிடும், விளம்பம் ஏற்பட்டுவிடும். அந்த விளம்பம் கூடாது. அடியார்களை உடனுக்குடனே ரட்சிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன்னமே ரட்சிக்க வேண்டும் என்று எம்பெருமானுடைய எண்ணம். ஆகையினாலே எப்பொழுதும் தயார் நிலையிலே எம்பெருமான் அந்த பஞ்சாயுதங்களையும் தரித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அதே போல இங்கே யசோதை அவன் சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரீம் என்று பிரமாணம் தெரிவித்த கணக்கிலே சாட்சாத் எம்பெருமான் இங்கே கண்ணனாக திருவதாரம் செய்திருக்கிறான். அப்பொழுது அவ்வளவ காலங்களிலே தன்னுடைய பரத்வத்தையும் கண்ணன் எம்பெருமான் வெளியிட்டருள்வன். இது ராமாவதாரம் போலே அன்னு. ராமாவதாரத்திலே பெருமாள் தன்னுடைய தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்தவே இல்லை. ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் என தெரிவித்தருளினார் பெருமாள். ஆனால் கண்ணன் அப்பொழுது தன்னுடைய பரத்வத்தை வெளிப்படுத்துவான். கோவர்தன மலையை உயர பிடித்தான். இந்த பசங்கள் சிறு திருவாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் பயமுறுத்தும் பொழுது தன்னுடைய திருச்சங்கை காட்டுவான். அப்பொழுது காட்டுவது உண்டு. ஆகையாலே இப்படி சேவை சாதிக்கிறான். சங்குவில் அந்த பஞ்சாயுதங்களோடும் சேவை சாதிக்கிறான். சங்குவில் வாழ்த்தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ அச்சோ, அந்த அழகிய திருக்கைகள், அதிலே இந்த ஆயுதங்களை தரிக்கக்கூடிய இந்த அழகிய திருக்கைகள், அந்த அழகிய திருக்கைகளாலே வந்து என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும், ஆற தழுவா வந்து அணைத்துக் கொள்ள வேண்டும், என்ன நன்னாக தழுவிக்கொண்டு என்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறாள் யசோதை பிராட்டியார். ஆற நன்னாக பரிபூர்ணமாக திருப்தி உண்டாகும்படியாக அடியேன் நன்னாக தழுவிக்கொண்டான் கண்ணன் என்னை என்று சந்தோஷப்படும்படியாக நீ என்னை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று அபேட்சிக்கிறாள் இந்த 2ஆம் பாசுரத்தில். 3ஆம் பாசுரம் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகங்கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த அஞ்சனவண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. கண்ணன் செய்த சில சேஷ்டிதங்களை தெரிவிக்கிறாள் யசோதை பிராட்டி. இங்கு இதிலே நாம் ஒன்று பார்க்க வேண்டும். இப்பொழுது யசோதை பாவனையிலே இந்த கிருஷ்ண சேஷ்டிதத்தை அனுபவிக்கக்கூடியவர் பெரியாழ்வார். கண்ணனுடைய காலம் துவாபர யுகம், பெரியாழ்வார் இருந்ததோ கலியிலே. ஆகையாலே கண்ணன் குழந்தை பருவம் தாண்டி பிற்பாடு அவன் செய்த சேஷ்டிதங்களையும் சேர்த்து பெரியாழ்வார் அனுசந்திக்கிறார். கண்ணன் இப்படி தளர்நடை நீங்கி நன்னாக ஓடி வரக்கூடிய ஒரு பருவத்திலே அப்பொழுது கண்ணன் காளியனை நிரசித்தானா, பாரத போரை செய்தானா என்னெல்லாம் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் பிற்காலத்திலே நடந்த செயல்களானாலும் சமகாலத்திலே செய்தது போல ஆழ்வார் அனுசந்திக்கிறார். ஆழ்வார் பிற்பட்டவராகையாலே ஆழ்வார் இப்படி அனுசந்திக்க குறையில்லை. சரி, பஞ்சவர் தூதனாய், பஞ்ச பாண்டவர்கள், அவர்களுக்கு தூதனாக கண்ணன் அஸ்தினபுரத்துக்கு எழுந்துள்ளினான். இதே
எதுகிரி எதிராஜியர் மடத்தின் சார்பாக நடந்த ஒரு உபன்யாசத் தொடரிலே அடியேன் கிருஷ்ணன் ஸ்ரீதூது என்று உபன்யாசம் செய்திருக்கிறேன். அது யூடியூபிலே அப்லோடும் ஆகியிருக்கிறது. அங்கே விஸ்திதமாக நாம் இந்த விஷயத்தை அனுபவிக்கலாம். இங்கே சங்கிரகமாக விஷயத்தை தெரிவிக்கிறேன். பொய்ச்சூதிலே, சூதாட்டத்திலே ராஜ்யம் அனைத்தையும் இழந்து பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசமும் 1 ஆண்டு அக்ஞாதவாசத்தையும் முடித்த பிற்பாடு மீண்டும் தங்களுடைய ராஜ்யத்தை துரியோதனிடத்திலே கேட்டார்கள். துரியோதனன் ஒரு கோல் குத்தக்கூடிய அளவு பூமியையும் நாம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறான். சரி, யுத்தம்தான் அப்பொழுது வழியா? என்ன செய்வது? கண்ணன் மீண்டும் ஒரு தடவை நாம் யுத்தம் செய்வதற்கு முன்பு மீண்டும் ஒரு தடவை ஒரு சமாதானமாக ஒரு தூது செல்வேன், உங்கள் சார்பாக நான் செல்கிறேன் என்று கண்ணன் பாண்டவர்களுக்காக தூது செல்கிறான். குறைந்தபட்சம் ஒரு 5 கிராமங்கள் 5 வீடுகளாவது கேள் அப்படின்னு கண்ணனும் அதற்காக தூது செல்கிறான். இந்த தூது செல்வது என்பது இருக்கிறதே, அது ஒரு நிகீனமான ஒரு கிருத்தியமாக அக்காலத்திலே கருதப்பட்டது. திறந்து கிடந்த வாசல் தோறும் நுழைந்து திரியும் ஒரு பதார்த்தம், ஒரு 4 கால் பிராணி, அது செய்யக்கூடிய ஒரு காரியம் கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு திரிவது என்பது. அந்த பிராணியை பழக்கி வைத்திருப்பார்கள். ஒரு செய்தியை ஒரு ஓலையிலே எழுதி அண்மையில் இருக்கக்கூடிய தங்களுடைய பந்துக்கள், மித்திரர்கள் அவர்களுக்கு இந்த பிராணியின் மூலமாக செய்தியை அனுப்பி வைப்பார்கள். இந்த கழுத்திலே இந்த ஓலையை கட்டி அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் அந்த ஜந்து வந்தவாறே இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஓலையை எடுத்து பார்த்துவிட்டு அது வந்ததே என்பதற்காக அதுக்கு இத்தனை அன்னத்தை இட்டு மீண்டும் அந்த ஒரு ஓலை மற்றொரு ஓலையை அதன் கழுத்திலே சரி அதுக்கு பதிலாக ஒரு ஓலையை எழுதி அனுப்பி வைப்பார்கள். அந்த பிராணியும் அவர்கள் இடக்கூடிய அந்த அன்னத்தின் பேரில் ஒரு ஆசை கொண்டு இப்படி செல்லும், இப்படி பழக்கி வைத்திருப்பார்கள். அந்த ஒரு பிராணி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை எம்பெருமான் தன்னுடைய அடியார்களுக்காக செய்தான். அது அவனுடைய சௌலபியத்தை தெரிவிக்கிறது. அவன் பக்த பராதீனன் என்பதை நன்னாக காட்டுகிறது இந்த கண்ணனுடைய அந்த தூது போன அந்த செயல். அதனால்தான் மாமுனிகள் அதை தெரிவிக்கும் காலத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் கிருஷ்ணன் ஸ்ரீதூது என்று தெரிவிக்கிறார்கள். அந்த செயல் அவ்வளவு கொண்டாடத் தகுந்தது என்பதாலே ஸ்ரீதூது என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி பாண்டவர்களுக்காக கண்ணன் தூதனாக சென்னான், பஞ்சவர் தூதனாய். ஆனால் அங்கே சமாதானம் ஒன்றும் ஏற்படவில்லை. துரியோதனன் மீண்டும் தன்னுடைய பிடியிலே விடாப்பிடியாக இருந்தான். பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை தர முடியாது என்று சொல்லிவிட்டான். அவர்களுக்கு கோல் குத்தக்கூட ஒரு இடத்தை தரமாட்டேன் என்று சொல்லவே, சரி அப்படியானால் யுத்தத்திலே அவர்கள் தங்களுடைய வலிமையை காட்டி யார் வெல்கிறார்களோ அவர்கள் ராஜ்யத்தை ஆளட்டும் என்று கண்ணன் தெரிவித்து வந்து பிற்பாடு பாண்டவர்களுக்கு பாண்டவர்கள் பட்சத்தில் இருந்து கொண்டு கண்ணன் தேரோட்டி, அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து கொண்டு மீண்டும் அங்கேயும் தன்னுடைய சௌலபியத்தை காட்டி பாரத போரை நடத்தியருளினான் பாண்டவர்களுக்காக. அதான் மேற்கொண்டு தெரிவிக்கிறார், பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து அந்த பாரத போரை நடத்தி கொடுத்தார். அந்த பரத வம்சத்திலே வந்தவர்கள் அந்த பாரதர்கள் செய்த போர், அந்த பாரத போர், அந்த பாரதம் கை செய்து. இங்கே காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார், பாரதம் செய்து. கை என்பது தமிழிலே எப்படி வடமொழியிலே பிரா பரா அபசம் என்று பல உபசர்க்கங்கள் உண்டோ அதுபோல் கை என்று தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு உபசர்க்கம் போலே என்று தெரிவிக்கிறார். அப்படி அந்த பாரத போரை நடத்தி நஞ்சுமிழ் நாகங்கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த. இது காளியனுக்கு அருள் செய்த அந்த விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார். காளியனுக்கு அருள் செய்தது முன்னர்,
தூதனாக சென்னது, பாரத போர் செய்தது பின்னர். ஆனால் அந்த கிரமமெல்லாம் இங்கே விவக்ஷிதம் அல்ல. கண்ணன் செய்த செயல்களை அனுசந்திக்கிறார் ஆழ்வார், அவ்வளவே கொள்ள வேண்டும். சரி, இந்த திருவாய்ப்பாடியிலே கண்ணன் எழுந்தருளிக்கக்கூடிய சந்தர்ப்பம், இந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு பொய்கையிலே இந்த பசுக்களோ இடையர்களோ நீர் அருந்த முடியாதபடி ஒரு பாம்பு அதிலே இருந்து கொண்டு தன்னுடைய விஷத்தினாலே அந்த நீரை பருவதற்கு யோக்கியமல்லாதபடி செய்து கொண்டு வருகிறது என்பதை கேள்விப்பட்டான் கண்ணன். எப்படியாவது அந்த பாம்பை நிரசிக்க வேணும் என்று எண்ணம் கண்ணனுக்கு. ஆனால் அந்த பொய்கை பக்கத்திலே சென்னாலே நம்பிமூத்த பிரான், கண்ணனுடைய திருத்தமையனாரான நம்பிமூத்த பிரான் பலராமன், கண்ணா அங்கே போகக்கூடாது, அங்கே விஷப்பாம்பு இருக்கிறது, அங்கே போகக்கூடாது, அந்த விஷக்காத்து பட்டாலே நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும், நீ அங்கே போகக்கூடாது என்று நம்பிமூத்த பிரான் தெரிவித்து விடுவான். ஆகையாலே கண்ணனும் தன்னுடைய திருத்தமையனாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அங்கே செல்ல மாட்டான். ஆனால் அவனுக்கு எண்ணம், எப்படியாவது அங்கே செல்ல வேணும். துருதுருன்னு என்ன இருக்கக்கூடியவன் கண்ணன். ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்பிமூத்த பிரான் அந்த பசுக்களை மேய்ப்பதற்கு எழுந்தருளவில்லை. ஏகதா து வினாராமம், கண்ணன் தனித்து பசுக்களை மேய்த்து கொண்டு போக நேர்ந்தது. ஆஹா, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் லூஸ் பண்ணக்கூடாது, இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது என்று கண்ணன் நேரே அந்த பசுக்களை அந்த காளியின் இருக்கக்கூடிய பொய்கைக்கு அருகே ஓட்டினான். என்ன செய்தான், அந்த பசுக்களை மேய விட்டுவிட்டு தான் நேரே போய் அந்த பொய்கை நீரை போய் கலக்கினான். யார் நம்முடைய நீரை கலக்குவது, நாம் இருக்கக்கூடிய இடத்திலே நீரை கலக்குவது என்ற கோபம் கொண்டு இந்த காளியன் மேலே கிளம்பினான். கண்ணன் அவனுடைய உச்சியின் மேலே பாய்ந்து நடம் செய்தான். அவனை நன்னாக துவைத்தான். தன்னுடைய திருவடிகளிலே ஜம்மென்னு ஒரு காளிய நர்த்தனம் செய்தான். அவன் அப்பொழுது ஆடிய ஆட்டம் உலகத்திலே எப்படி நாட்டியம் ஆட வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் வகுத்தா போல இருந்தது. கண்ணனுடைய அந்த திருவடியினாலே துகைப்பதை அந்த காளியினாலே தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த காளியனுடைய பத்னிகள் எல்லாம் தஞ்சம் புகுந்தார்கள். காளியனும் தான் செய்த தவற்றை உணர்ந்தான். தன்னை மன்னித்தருள வேணும் என்று கண்ணனிடத்திலே வேண்டிக் கொண்டான். கிருபாமாத்திர மனோவிருத்தி பிரசீதமே என்று கண்ணனிடத்திலே வேண்டிக் கொண்டான் காளியன். சரி என்று அவனுக்கு அருள் செய்தான் கண்ணன். சரி, நீ இங்கே இருக்க வேண்டாம், இங்கிருந்து நீ கிளம்பி விடு என்று சொல்லி அவனை கொல்லாமல் நீ அவனை மன்னித்தருளினான் கண்ணன். அந்த விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார் இங்கே ஆழ்வார். நஞ்சுமிழ் நாகங்கிடந்த நற்பொய்கை புக்கு, நஞ்சை உமிழக்கூடிய அந்த காளியன் என்கிற நாகம் கிடந்த அந்த பொய்கையிலே புகுந்தான் கண்ணன். நற்பொய்கை புக்கு என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். நற்பொய்கை என்று அந்த நாகம் கிடப்பது எப்படி நற்பொய்கையாக இருக்கும்? இது விபரீத லட்சணை. அது அந்த நஞ்சு கலந்து விஷம் கொண்டதாக அந்த நீரானது இருக்கிறது. ஆக இங்கே நற்பொய்கை என்று தெரிவித்தது விபரீத லட்சணையாலே. எப்படி மங்களவாரம் எந்த ஒரு மங்கள காரியமும் செய்வதற்கு தகுதியற்ற அந்த கிழமையை மங்களவாரம் என்று சொல்கிறோமோ, அதுபோல விஷ நீரினாலே தீய பொய்கையாக இருந்த அதை நற்பொய்கை என்று தெரிவிக்கிறார். இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அல்லது முன்பு நற்பொய்கையாக இருந்தது, பிற்பாடு அந்த காளியன் அங்கே புகுந்ததாலே அது பருவதற்கு அந்த நீர் யோகியத்தை இல்லாமல் ஆனது என்னும் அப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். முன்பு நற்பொய்கையாக இருந்தவையை வைத்துக்கொண்டு நற்பொய்கை என்று தெரிவிக்கிறார். நஞ்சுமிழ் நாகங்கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த. அந்த கண்ணன் பாய்ந்தான். அந்த பாய்ந்தவாறே
எப்படி பாய்ந்தான்? அந்த காளியனுக்கே அச்சம் ஏற்படும்படியாக, அந்த காளியன் அஞ்சும்படியாக, அஞ்ச பணத்தின் மேல், அந்த காளியனுடைய பணத்தின் மேலே பாய்ந்தருளினான் கண்ணன். அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு பிற்பாடு அவன் அந்த நோவு பொறாமல் கண்ணனை வேண்டிக் கொள்ள, என்னிடத்துல அருள் புரிவா என்று வேண்டிக் கொள்ள அந்த காளியனுக்கு அருள் புரிந்தான் கண்ணன். பாய்ந்திட்டு அருள் செய்த. இங்கே அஞ்சுதலை காளியன் இடத்திலே வைத்தும் நாம் அன்வைக்கலாம். காளியன் அஞ்சும்படியாக பணத்தின் மேல் பாய்ந்திட்டு, அல்லது ஆய்ச்சிமார்களும் ஆயர்களும் அஞ்சிட என்று சொல்லுகிறபடியே கண்ணன் அந்த காளியனுடைய பணத்தின் மேலே பாய்ந்தான் என்பதை கேட்டு இந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய அனைத்து ஆய்ச்சியர்களும் ஆயர்களும் அஞ்சும்படியாக, ஐயோ நமக்கெல்லாம் உயிராக இருக்கக்கூடிய கண்ணன் இந்த காளியன் மேலே பாய்ந்தானே, அந்த பொய்கைக்குள்ளே புகுந்தானே, என்னாகப் போகிறதோ என்னாகப் போகிறதோ என்ன அவர்களெல்லாம் அஞ்சும்படியாக கண்ணன் பாய்ந்தான். பிற்பாடு அவனை அடக்கினான், அவனுக்கு அருள் செய்தான். அந்த அப்படியும் கொள்ளலாம். பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. அஞ்சன வண்ணன், மை போன்ற திருமேனி நிறத்தை உடையவன் கண்ணன். அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே, எங்கள் ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே அச்சோ அச்சோ என்று இப்படி அந்த காளியனை நிரசித்து காளியனை அந்த பொய்கையிலிருந்து வெளியே செல்லும்படி செய்து, ஆயர்களுக்கெல்லாம் நல்ல அந்த பொய்கையிலிருந்து அந்த நீரை பருகுவதற்கும், ஆயர்களுக்கும் அந்த பசுக்களுக்கும் அந்த நீரை பருகுவதற்கு யோக்கியமாக செய்தாயே ஆயர் பெருமானே என்று சொல்வதாகவும் கொள்ளலாம். ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ என்று 3ஆம் பாசுரத்திலே தெரிவித்தார் ஆழ்வார். அதற்கு மேலே 4ஆம் பாசுரம். நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேரியவடும் திருவுடம்பில் பூஷ ஊரிய கூனினை உள்ளே உடுங்க அந்நேர உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ. கண்ணனை நிரசிப்பதற்காக கம்சன் எத்தனையோ மாய வழிகளை செய்து பார்த்தான். அவைகள் ஒன்றும் பலிக்கவில்லை. பூதனை தொடங்கி கேசி அளவும் அத்தனை பேரையும் கண்ணன் அழித்தொழினான். சரி, கண்ணனை அங்கே திருவாய்ப்பாடியிலே அழிக்க முடியாது. மதுரா பட்டணத்திற்கு வரவழைத்து இவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் கம்சன். அதற்காக வில்விழவு என்கிற ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தி அக்ரூரர் மூலமாக கண்ணனை மதுரைக்கு வரவழைத்தான் கம்சன். அந்த மதுரை பட்டணத்துக்குள்ளே நுழைந்தவாறே கண்ணன் அங்கே இருக்கக்கூடிய குவலையாபீடத்தை அழித்தான். அங்கே கம்சனுக்கு வஸ்திரங்களை துவைத்து கொடுக்கக்கூடிய அந்த வண்ணான் நிறைய பட்டு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தான். நாங்கள் இப்பொழுது இந்த வில்விழவுக்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரங்களை கொடு என்று கண்ணன் கேட்டான். அவன் தர மறுத்தான். ஆகையாலே அவனை நலிந்து நல்ல வஸ்திரங்களை கண்ணனும் நம்பி மூத்த பிரானும் உடுத்தி கொண்டார்கள். நல்ல வஸ்திரம் உடுத்தி கொண்டாகிவிட்டது. அவ்விடத்தே கம்சனுக்கு சந்தனத்தை தினந்தோறும் அரைத்து கொடுக்கக்கூடியவளான திரிவக்ரா என்கிற ஒரு கூனி அவள் சந்தனத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அம்மா, எங்களுக்கு சிறிது சந்தனம் கொடு, நாங்கள் இங்கே வில்விழவுக்காக வந்திருக்கிறோம், நான் இதை பூசிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இதை பூசிக்கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறோம் என்று கேட்டான் கண்ணன். இந்த சிறு குழந்தைகள் நன்னாக பேசுகின்றன. இதை கேட்டு அவள் அந்த கூனிக்கும் இந்த குழந்தைகளுக்கும் சிறிது கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயிற்று. அவளுக்கு திரிவக்ரா என்ற பெயர். முதுகு கூன் விழுந்திருக்கிறது, 3 இடத்திலே கோணல், திரிவக்ரா என்ற பெயர். சரி, இவள் என்ன செய்தாள்? ஒரு சாதாரண ஒரு சந்தனத்தை கொடுத்தாள். சாதாரணமான ஒரு சாந்தை கொடுத்தாள். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இதை பெரியவாச்சான் பிள்ளை திருப்பல்லாண்டு
உடுத்து களைந்து நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்து துழாய் மலர். க்ஷமிக்கணும். நெய்யிடை நல்லதோர் ஷோரும் நியதமும் அத்தாணிச் சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து. இந்த மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்கிற இவ்விடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை இந்த கூனி சாத்திய சாந்தம் போலே என்ன, அந்த நல்ல சாந்துக்கு கூனி சாத்திய சாந்தம் போலே என்று தெரிவித்து அந்த சந்தர்ப்பத்தை வியாக்கியானம் செய்தருள்கிறார். இங்கே கண்ணன் தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் ஸ்ரீவிஷ்ணு புராண ஸ்லோகம். சுகந்தமே தத்ராஜார்ஹம் ருச்சிரம் ருச்சிரானனே ஆவையோர் காத்திர சதிருஷம் தீயதாம் மனுலேபனம். இதற்கு மிகவும் சுவைப்பட பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சாதித்துள்ளார். முதல்ல கூனி ஒரு சாதாரணமான ஒரு சாந்தை கொடுத்தாள். கண்ணன் பார்த்தான், இது வாசனை நன்னா இருக்கு. ஆனால் கண்ணன் தெரிவித்தான் சுகந்தமேத்தது என்று. சுகந்தம் என்னால் என்ன? வடமொழியிலே 2 சொற்கள். சுகந்தம் என்னொரு சொல், சுகந்தி என்னொரு சொல். இயற்கையாகவே மனம் இருக்கக்கூடிய வஸ்துக்களை சுகந்தி என்று தெரிவிப்போம். இதற்கு இயற்கையாக மனம் இல்லை, வேறொரு பொருளுடைய மனத்தை கொண்டு இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து மனம் வீசுகின்றது, ஆனால் இதற்குரித்தானது அன்னு, வேறொரு பொருளுக்கே உரித்தானது என்று அந்த மாதிரி பட்சத்திலே சுகந்தம் என்கிற சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. ஆக இந்த சாந்திற்கு இயற்கையாக மனமில்லை, மனத்தை இதிலே சேர்த்திருக்கிறாள் என்று தெரியுது. ஏதோ இந்த நாளில் செய்கிறாள், ஏதோ கொய்யாக்கட்டையை அரைத்து விட்டு அதில் மனத்தை சேர்ப்பது போல, அதுபோல ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு சாந்தை, ஆக்கனான ஒரு சாந்தை கொடுத்தாள் இந்த கூனி. அப்போ கண்ணன் தெரிவித்தான் சுகந்தமே தத்து. இது ஏதோ சாதாரண ஒரு கட்டையை அரைச்சி சந்தனம்னு ஏதோ வாசனையை சேர்த்து கொடுத்துருக்கே, இது வேண்டாம் என்று தெரிவித்தாள். பிற்பாடு இன்னொரு சாந்தை கொடுத்தாள், ராஜார்ஹம். இது செலவுக்கான சாந்து. செலவுக்கான சாந்துன்னா ராஜார்ஹம்னா அரசர்கள் இந்த செருக்கினாலே இதை கொஞ்சமாக பூசிக்கொள்ள மாட்டார்கள், நிறைய வாரி வாரி அள்ளி அள்ளி இப்படி பூசிக்கொள்வார்கள் உடம்பு முழுக்க. பழைய நாளில் இந்த நாகஸ்வர வித்வான்கள் பார்த்தோன்னா நிறைய பூசிக்கொள்வார்கள், அது பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி செருக்கிலே பூசிக்கொள்வார்கள், நிறைய எடுத்து பூசிப்பான். அந்த மாதிரி செலவுக்கான சாந்து. அப்போ நிறைய பூசிக்கிறது, அப்போ ரொம்ப ஹை குவாலிட்டியாக வச்சுக்க முடியாது, கொஞ்சம் சுமாரான குவாலிட்டியாக இருக்கும். அதனால் அதை கொடுத்தா இது ராஜார்ஹம். இது இந்த மாதிரி செருக்கிலே பூசிக்கொள்ள அரசர்களுக்கு தகுந்தது, உன் கம்சனுக்கே கொடு, இதை எங்களுக்கு வேண்டான்னுட்டான் கண். சரி, மற்றொரு சாந்தை கொடுத்தாள் கூனி. அதை பார்த்தோன்னே இது நிறம் நன்னா இருக்கு, ஆனால் அவ்வளவு குவாலிட்டி அவ்வளோ நன்னா இல்லையே அப்படின்னு நான் கண்ணன் ருச்சிரமே தத்து. இது நிறம் நன்னா இருக்குது. இதை பார்த்த உடனே இதை கேட்டவாறே அந்த கூனிக்கு முகமே மலர்ந்து போயிடுது. யோ, நாம் ஏதோ இடைப்பசங்கள், இவர்களுக்கு அந்த சாந்தினுடைய வாசி எங்கனே தெரியும், நாம் ஏதோ சாதாரணமான சாந்தையெல்லாம் கொடுத்து பார்த்தோம், எவ்வளோ அழகாக சொல்கிறாளே வா அப்படின்னு பார்த்து அவளுக்கு முகமானது அப்படியே மலர்ந்து விட்டது இந்த கூனிக்கு. உடனே நல்ல உயர்ந்த ஒரு சாந்தை கொடுத்தாள் அந்த கூனி. உடனே கண்ணன் தெரிவித்தான், ஆவையோர் காத்திர சதிருஷம். மா, இது நன்னா இருக்கு, ஆனால் வெறும் சாந்த கொடுக்குறியே, நன்னா இதில் இன்னும் கொஞ்சம் மேதக வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து, அதாவது நல்ல கஸ்தூரி இன்னும் அதெல்லாம் சேர்த்து அப்புறம் கொடுமா. அவையோர் காத்திர சதிருஷம், எங்களுடைய உடம்புக்கு தகுந்தபடியாக கொடு அப்படின்னு கண்ணன் கேட்டு, அவையோர் காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம் என்று கண்ணன் சொல்ல, அவளும் அதை பூசினாள் என்று சரித்திரம். அதுதான் இங்கே தெரிவிக்கிறார். நாதிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன. அந்த ராஜா பூசிக்கிறாம, ராஜாக்கள்லாம் பூசிக்கிற மாதிரி இப்படி வெள்ள வெள்ளமாக எங்களுக்கு வேண்டாம், நல்ல நாதிய சாந்தம், நல்ல நறுமணம் முடித்தான சாந்தம். அப்படிப்பட்ட சந்தனம், சாந்துங்கிறது சந்தனம் என்கிறோடைய வருவுச்சொல். நாரிய சாந்தம் நமக்கு இதை நல்கென்ன, கொஞ்சம் கொடு, கொஞ்சம்
பூசிண்டாலும் நன்னா கமகமான்னு இருக்கணும். அந்த மாதிரி சாந்தா பார்த்து கொடு. நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கு என்ன தேரி அவளும் திருவுடம்பில் பூஷ. ஐயோ, இதை நாம் இந்த கண்ணனுக்கு பூசினால் இந்த கம்சன் நம்ம கோவித்துக் கொள்வனே அப்படின்னா அவன் நினைக்கல. என்ன நடக்கதோ நடக்கட்டும். அப்படியே அவளும் நன்னாக உள்ளம் தெளிந்து, ஆஹா, இவர்கள் இவ்வளவு வாசி தெரிந்தவர்களாக இருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்குத்தானே நாம் பூச வேண்டும். கந்தத்தின் வாசி எறியாமல் என்னமோ அப்படி வாரி வாரி பூசிக்கிறவாளுக்கு என்ன, அவனுக்கு இந்த கம்சனுக்கு கொண்டு போய் நித்தியப்படி கொடுத்துட்டுருக்கோம். நன்னா அதனுடைய மனத்தை அறிந்தவர்கள் இவர்களுக்கு கொடுப்போம். ஒன்றுமே சங்கீதமே தெரியாது, அவர்கள் முன்னாடி போய் 1.5 மணி நாள் என்னத்துக்கு பாடுறதை காட்டணும். அந்த சங்கீதம் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு ஏதோ அவர்கள் முன்னாடி ஏதோ ஒரு 10 நிமிஷம் பாடினாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையோ. அது மாதிரி தன்னுடைய வாசி அறிந்தவர்கள் இவர்களுக்கு பூச வேண்டும் என்று உள்ளம் தெளிந்து பூசினாள் அந்த கூனி. ஒரு கவி தெரிவித்தான், இதர பாப ஃபலானியதே ச்சயா விலிகிதானி சஹே சதுரானன அரசிகேஷு கவித்வ நிவேதனம் சிரசி மாலிக மாலிக மாலிக. இந்த கவி பிரம்மாவை பார்த்து தெரிவிக்கிறான், சதுரானன நான்முகனே, என் தலை நீ என்னவனா பாப்பத்தை எழுது. நான் செய்த பாப்பத்துக்கு பலனாக எதவனா எழுது. இதர பாப ஃபலானி யதேச்சையா விலிகிதானி சஹே, அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். இதர பாப ஃபலானி யதேச்சையா விலிகிதானி சஹே சதுரானன. ஆனால் இந்த ஒரே ஒரு தண்டனை மட்டும் எனக்கு கொடுத்துடாத. அரசிகேஷு கவித்வ நிவேதனம் சிரசி மாலிக மாலிக மாலிக. இந்த ரசிகன் அல்லாதவரிடத்தில் போய் ஒரு கவிதையை தெரிவிப்பதுங்கிற இந்த ஒரு தண்டனை இருக்கே, இதை மட்டும் என் தலையில் எழுதிடாதே அப்படின்னு. அதுபோல இவனுக்கு கொண்டு போய் நித்தியப்படி வாசி எறியாதவன் அவன்கிட்ட கொண்டு போய் வாரி வாரி பூசிப்பன், அவன்கிட்ட கொண்டு போய் நித்தியப்படி சமர்ப்பித்தேன். இது நன்னாக இவர்கள் இடையர்கள்னு நாம் ஏதோ தாழ நினைத்தோம், இவர்கள் நன்னாக இதனுடைய வாசி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக அவளும் என்ன செய்தாள், தேறி அவளும் திருவுடம்பில் பூச, அந்த திருமேனியிலே அதை பூசினான். திருவுடம்பில் பூஷ ஊரிய கூனினை உள்ளேயே உடுங்க. அவள் முதுகிலே வேர் விழுந்ததோன்னு சொல்லும்படியாக நினைத்து இருந்தது அந்த கூன். இந்த ஊரிய கூனினை ஊறி கிடந்தது அந்த அவளுடைய உடம்பிலே அந்த கூன். ஊரிய கூனினை அவளுடைய உள்ளே அது ஒடுங்கி போகும்படியாக உள்ளே உடுங்க. அந்நேர உருவினா அச்சோ அச்சோ. இவள் நமக்கு சாந்தை பூசினாள், இவளுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ன கண்ணன் நினைத்தான். உடனே தன்னுடைய ஒரு கையாலே ஒரு திருக்கையினாலே அவளுடைய இந்த முகவாய்க்கட்டையை பிடித்து கொண்டான். அதை பிடித்து அவளை இப்படி தூக்கினான். அவளுடைய கூனானது அப்படியே அவளுடைய உடம்பிலே ஒடுங்கி போகும்படியா இப்படி இருந்தவள் இப்படி நிமிர்ந்து விட்டாள். நன்னாக அழகுடையவளாக அவளை ஆக்கினான் கண்ணன் என்று அந்த சரித்திரம். ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க அந்நேர உருவினாய் அச்சோ அச்சோ. எம்பெருமான் வாராக அச்சோ அச்சோ. எம்பெருமானே வந்து அணைத்துக்கொள் என்று தெரிவிக்கிறார். இங்கே திருவாய்மொழி பிள்ளை தம்முடைய சுவாபதேச வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். இந்த கூனியினுடைய வக்கரத்தை போக்கியமை என்பது தனக்கு அந்த சாந்தி தந்த அந்த கூனியினுடைய வக்கரத்தை போக்கினான். அதுபோலே நாம் எம்பெருமானுடைய திருவடிகளை பணியவே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வக்கரங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கியருடன் நம்மையும் ருஜுவாக ஆக்கியருடன் நல்ல மார்க்கத்திலே நம்மையும் நம்முடைய வக்கரங்கள் எல்லாம் நீங்கி எத்தனையோ இந்த சம்சாரத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினாலே எத்தனையோ வக்கரங்கள் வந்து சேரும், அவையெல்லாம் விலகி போகும்படியாக நம்மையும் ஒரு நேர்மை உடையவர்களாக எம்பெருமான் ஆக்கியருள்வன் என்கிற இதுக்கு சுவாபதேசம் சாதித்தருள்கிறார் திருவாய்மொழி பிள்ளை. சரி, அடுத்து 5ஆம் பாசுரம். கடர் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழுத்து மீண்டே இருந்துன்னை நோக்கும் சூழலை பெரிதுடை துச்சோதனனை அழ விழித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. கண்ணன் பாண்டவர்களுக்கு தூதனாய் அஸ்தினபுரத்திற்கு எழுந்தருளினான். அப்பொழுது துரியோதனன் அங்கு இருக்கக்கூடிய மன்னவர்களுக்கெல்லாம் ஒரு ஆணை பிறப்பித்திருந்தான். கண்ணன் வந்த பொழுது ஒருவரும் எழவே கூடாது, சபையிலே ஒருவரும் எழுந்து அவனுக்கு மரியாதை செலுத்தக்கூடாது என்று ஒரு கட்டளை இட்டிருந்தான். ஆக கண்ணன் அதுக்கு பிற்பாடு கண்ணன் அந்த
அஸ்தினாபுரம் அந்த அரண்மனைக்குள்ளே எழுந்துள்ளுகிறான். எல்லா அரசர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். துரியோதனனும் இருக்கிறான். ஆனால் கண்ணனுடைய அந்த ஒரு பிரகாசம் 1000 சூரியன்கள் உதித்தார் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரகாசம் கதிர்போல் விளங்கினான். சூரியன் போல விளங்குகின்றான் அவன். சரி, இது கதிர்போல் விளங்கி எழுத்து விட, இது துரியோதனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கண்ணனும் மிகுந்த பிரகாசத்தோடு இருந்தான். ஆக அந்த கண்ணன் எழுந்துள்ளவாறே அந்த ஒரு காம்பீரியத்தாலே எல்லாரும் எழுந்து விட்டார்கள். மற்ற மன்னவர்களும் எழுந்து விட்டார்கள். துரியோதனனும் எழுந்து விட்டான். அதைத்தான் முதல்ல தெரிவிக்கிறார். கடற்மன்னர் சூழ கதிர்போர் விளங்கி எழுத்து மீண்டே இருந்து. வீரக்கழலை பாதங்களிலே தரித்திருக்கக்கூடிய மன்னவர்கள் எல்லாம் சூழ, அவர்களுக்கு நடுவே ஒரு சூரியன் போல அவர்களை காட்டும் உயர்ந்தவனாய் விளங்குகின்றான் துரியோதனன். அந்த துரியோதனன் கண்ணனுடைய ஒரு தேஜஸை கண்டு அவன் எழுந்தான். எழுத்து, ஐயோ நாம் தானே சொன்னோம் எழக்கூடாது என்று சொன்னமே போல் நாமே எழுந்து விட்டோமே என்று ஒருவரும் அறியாதபடி மீண்டும் அவன்தானாம். எழுத்து மீண்டே இருந்து அப்படியே கண்ணனை பார்க்கிறான். இருந்து உன்னை நோக்கும். கண்ணனை அப்படியே பார்க்கிறான். இப்படி பாண்டவர்களுக்கு பட்சபாதியாக வந்திருக்கிறானே இந்த கண்ணன் என்று கண்ணனை பார்க்கிறான் துரியோதனன். சுழலை பெரிதுடை துச்சோதனனை, அதாவது சுழலை பெரிதுடை துச்சோதனை. சுழல் என்பது சூழல் என்கிற சொல்லுடைய ஒரு குறில் என்று காட்டுகின்றார்கள். அதாவது கண்ணனை எப்படியாவது அழித்து விட வேண்டும், நலிந்து விட வேண்டும் என்பதற்காக பற்பல சூழ்ச்சிகளை செய்தவன். சுழலை பெரிதுடை, பெரிய சூழ்ச்சியை உடைய துரியோதனன். துரியோதனன் என்கிற சொல் தான் துச்சோதனன் என்று தமிழிலே மருவி இருக்கிறது. அப்போ சூழ்ச்சிகள் பல உடையவன். அவன் பொய்யாசனம் விட்டிருந்தான் துரியோதனன். கண்ணன் அமரக்கூடிய ஆசனத்தின் கீழே ஒரு பெரிய பள்ளத்தை பறித்து அங்கே முரட்டு மல்லர்களை எல்லாம் வைத்து கண்ணனை அந்த ஆசனத்தில் அமர்ந்தவாறே அந்த கீழே ஒரு மூங்கில் குச்சிகளை தான் இட்டிருந்தான். அது நல்ல அந்த பள்ளத்தை பள்ளமாக பறித்து பள்ளங்களிலே ஒரு மூங்கிலை பரப்பி அதன் மேலே இந்த ஆசனத்தை இட்டிருந்தான். கண்ணன் அமர்ந்தவாறே அந்த பாரம் தாங்காமல் அந்த ஆசனம் அப்படியே கீழே அப்படியே விழுந்து விடும். அங்கே முரட்டு மல்லர்கள் கண்ணனை அழித்து விடுவார்கள் என்று ஏற்பாடு செய்திருந்தான். இப்படி பெரிய சூழ்ச்சியை செய்த அந்த துரியோதனன், அதையெல்லாம் உணர்ந்தவன் கண்ணன். முக்காலத்தையும் அறிந்தவன் கண்ணன். ஆகையாலே அந்த சுழலை பெரிதுடை துச்சோதனை அழற விழித்தானே அச்சோ அச்சோ. அந்த 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 துரியோதனை அப்படியே அந்த எரிக்குமா போலே பார்த்தான் கண்ணன். அழ விழித்தானே அச்சோ அச்சோ, ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. பிற்பாடு கண்ணன் அவன் விஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டான். கையும் திருவாழியுமாக சேவை சாதித்தான். ஆக அப்படி பார்க்கும் பொழுதே அவன் பொசுங்கி போகும்படியாக அப்படி பார்த்தான் கண்ணன். அவன் நடுங்கும்படியாக பார்த்தான். அழ விழித்தானே அச்சோ அச்சோ, ஆழியங்கையனே அச்சோ அச்சோ என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அடுத்து 6ஆம் பாசுரம். போரக்க பண்ணி இப்பூமி பொறை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விஷயற்காய் காரக்குமேனி கரும்பெருங்கண்ணனே ஆரத்தழுவா வந்தச்சோச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோச்சோ. அவன் கேட்கவே இல்லை. சமாதானத்திற்கு அவன் இசையவில்லை. ஆகையாலே சரி இனிமேல் யுத்தம்தான் என்று தீர்மானம் செய்துவிட்டார்கள். யுத்த காலத்திலே அவர்கள் வெற்றிப்படி அவர்கள் ராஜ்யத்தை ஆளட்டும் என்று முடிவாயிற்று. அப்பொழுது துரியோதனிடத்திலே 11 அக்ஷௌகிணி சேனையானது இருந்தது. பாண்டவரிடத்திலே 7 அக்ஷௌகிணி சேனையானது இருந்தது. இதுக்கு கணக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இத்தனை தேர்ப்படை, இத்தனை
யானைப்படை, இத்தனை குதிரைப்படை, இத்தனை காலாட்படை, இப்படி சதுரங்க சேனை, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அதுக்கு ஒரு அக்ஷௌகிணி என்று பெயர். இது மாதிரி 11 அக்ஷௌகிணி சேனை துரியோதனிடத்தில் இருந்து 7 அக்ஷௌகிணி சேனை தான் பாண்டவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் அந்த 7 அக்ஷௌகிணி சேனையும் அந்த 11 அக்ஷௌகிணி சேனைக்கு சமமாக இருக்கும்படியாக கண்ணன் செய்தான். போர் ஒக்க பண்ணி, அல்லது 11 இருந்தாலும் ஒரு இது கட்டளை இட்டிருக்கலாம் கண்ணன், 2 பேருக்கு 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த 7 11 ஆகும்படியாக கண்ணன் செய்தான் அப்படின்னு கொள்ளலாம். போர் ஒக்க பண்ணி இருவருக்கும் சமமாக அந்த யுத்தம் நடக்கும்படியாக செய்து, எதற்காக அந்த யுத்தத்தை செய்தான் கண்ணன்? இப்பூமிப்பொறை தீர்ப்பான். இந்த பூமியினுடைய ஒரு பாரத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தமே நடந்தது. இந்த கிருஷ்ணாவதாரமே இந்த பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக ஏற்பட்ட அவதாரம். பூமி பிராட்டி திருப்பார்கடலில் எம்பெருமானிடத்தை வேண்டுகின்றாள், இந்த துஷ்டர்களுடைய பாரத்தை என்னாலே தாங்கவே முடியவில்லை. நல்லவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அது ஒரு பாரமாகவே இராது. ஆனால் தீயோர்கள் மிகுந்து விட்டால் அந்த பாரம் தாங்க முடியாது. இது நாமே உணரலாம். இப்போது அமைதியானவர்கள், கலகம் செய்யாதவர்கள், நம்ம ஆத்துக்கு ஒரு 10 பேர் வந்தால் கூட சந்தோஷமாக அவளோட நாம் பொழுதை போக்கலாம். அல்லது ஏதோ விஷமத்தனம் செய்யக்கூடியவர்கள், கலகம் மூட்டுபவர்கள், சண்டை மூட்டக்கூடியவர்கள், அவர்கள் 10 பேர் வந்துட்டானா ஒரே கூச்சலும் சண்டையும் இருந்தால் நம்மால் தாங்க முடியாது போயிடும். அந்த மாதிரி இந்த துஷ்டர்கள் அதிகமாக போய்விட்டார்கள், ஆசுர பிரக்திகள். அதனால் பூமி பிராட்டியாலே தாங்க முடியவில்லை. எம்பெருமானிடத்தை கதறுகின்றாள். எம்பெருமான் இந்த பூமி பாரத்தை நான் தீர்க்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து கண்ணனாக திருவவதாரம் செய்கிறான். ஆக இந்த அவதாரமே பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக. ஜராசந்தன் யுத்தத்துக்கு வந்த பொழுது பல சந்தர்ப்பத்திலே கண்ணன் ஓடி ஒளிந்திருக்கிறான். அவனிடத்தில் வீரப்பாடி இல்லாமல் கண்ணன் ஓடி ஒளியவில்லை. எதற்காக ஓடி ஒளிந்தான் என்றால், இப்படி நாம் அவனுடைய சேனையெல்லாம் அழித்து ஜராசந்தனை மட்டும் விடுத்து தான் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஏனென்றால் மீண்டும் அவன் படையை திரட்டி கொண்டு வருவான். ஜராசந்தன் துஷ்டன், அவனை சேர்ந்தவர்களும் துஷ்டர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த துஷ்டர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக 16-17 முறை கண்ணன் இப்படி ஓடி ஒளிகிறான். அதே காரணம்தான் இங்கே இந்த பாரத யுத்தம் செய்வதற்கும். திரௌபதி சரணாகதி செய்து சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று சரணாகதி செய்த பொழுது, உன் கையிலே இந்த திவ்யாயுதங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, என் கையிலே இருக்கக்கூடிய வளையல்கள் போலேயோ இந்த திவ்யாயுதங்கள், இந்த ஆயுதங்களை கொண்டு இந்த துஷ்டர்களை அழிக்க வேண்டாவோ, இந்த சபையிலே எனக்கு இப்படி அவமரியாதை செய்கின்றார்களே, ஒரு குலப்பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கை செய்கின்றார்களே, நீ இதை கண்டிருக்கலாமா, நான் ஆசிரியை அல்லவா என்று கதறின பொழுதும் திரௌபதி எம்பெருமான் உடனே அங்கே எழுந்துருளி அவளுடைய அந்த துரியோதனாதிகளை நிரசிக்கவில்லை. கண்ணன் அப்பொழுது சால்வ யுத்தத்திலே இருக்கிறான். அவன் சர்வஜன், தன்னை ஆசிரித்தவள் தன்னை தஞ்சமாக பணிகின்றாள். உடனே அந்த துரியோதனாதிகளை அழிக்கக்கூடாதா? சங்கச்சக்கர கதாபானே, உன் கையிலே திருவாழியும் திருச்செங்கும் இல்லையா? திருவாழி இல்லையா? இந்த திருவாழியை செலுத்தி அவர்களை அழிக்க வேண்டாவா என்று கதறுகின்றாள் திரௌபதி. இருப்பினும் கண்ணன் வாளா இருந்தான். அவள் அந்த கோவிந்தா என்கிற திருநாமத்தை சொன்னாலே, அந்த திருநாமே திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சொந்தது திருநாமீரே என்று பிழலோகாச்சார் அவருடைய கணக்கிலே அந்த திருநாமமானது புடவையை சுரந்து கொடுத்தது. கண்ணன் அங்கே எழுந்துருளவில்லை. ஏனென்றால் கண்ணனுக்கு ஒரு திருவுள்ளத்திலே வேறொரு எண்ணம் இருந்தது. இவர்களை இப்பொழுது சென்னால் இந்த துரியோதனாதிகளே மட்டும்தான் அழிக்க நேரிடும். யுத்தகலத்திலே நாம் இவர்களை சந்தித்தால் இவர்கள் என்ன, இவர்களை சேர்ந்தவர்கள் எத்தனையோ துஷ்டர்கள் ஒன்று கூடுவார்கள், அவர்கள் அத்தனை பேரையும் நாம் அழிக்கலாம். பூமி பாரத்தை நீக்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கண்ணன் வாளாக இருந்தான். மேலும் இப்பொழுது சென்னால் இந்த துரியோதனாதிகளைப் போல இந்த பாண்டவர்களையும் நிரசிப்பதற்கு, ஏன்னா ஒரு வேண்டி இருக்கும், ஒரு பிரபன்னையான அவளை அவர்கள் அவமரியாதை செய்கிறார்கள், அதை பார்த்து கொண்டிருந்தார்களேன்னு அந்த கோபம் அந்த துரியோதனாதிகள் போல அந்த பாண்டவர்கள் மேலேயும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரி, இருந்தாலும் பேசாமல், ஆனால் இப்போ உடனே செல்ல வேண்டாம், சிறிது ஆறி அமர்ந்திருப்போம் என்று கண்ணன் யுத்த காலத்திலே இவர்களை துஷ்டர்களை அழிப்போம் என்று சங்கல்பித்தான். எதற்காக? பூமி பாரத்தை நீக்க வேணும் என்பதற்காக. அப்படித்தான் சொல்றார். இப்பூமிப்பொறை தீர்ப்பான் தேரொக்க ஊர்ந்தாய். அதிலே
எந்த ஆயுதங்களையும் தரிக்கக்கூடாது என்று துரியோதனன் கேட்டுக்கொண்டதின் பேரிலே கண்ணனும் ஆயுதங்களை தரிக்கவில்லை. ஆனால் அர்ஜுனனுக்கு தேரோட்டியானான், சாரதியானான். தேர், அதைத்தான் தேரொக்க ஊர்ந்தாய். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தான். அந்த அர்ஜுனுடைய தேர், இந்த ஒற்றை தேர் மற்ற அனைத்து எதிரிகளுடைய அனைத்து தேர்களுக்கும் சமமாக ஈடாக இருக்கும்படியாக அந்த தேரை செலுத்தினான் கண்ணன். தேரொக்க ஊர்ந்தாய் செழுந்தார் விஷயற்காய். அர்ஜுனனுக்கு விஜயன் என்னொரு பெயர். கண்ணன் விஜய சாரதியாக இருந்தான். அந்த விஷயற்காய், அந்த அர்ஜுனனுக்காக அந்த தேரை ஊர்ந்தான் கண்ணன். செழுந்தார் விஷயற்காய், அதாவது செழுமை தங்கிய மாலை. அதாவது யுத்த காலத்திலே தும்பை பூவாலே ஆன மாலையையும் வெற்றி ஏற்பட்டவாறே வாகை மாலையும் சூடிக்கொள்வது என்பது வழக்கம். அந்தந்த சந்தர்ப்பம், யுத்தம் செய்யும் பொழுது அந்த தும்பை மாலையும், வெற்றி ஏற்பட்ட பொழுது அந்த வாகை மாலையும் அர்ஜுனன் சூடிக்கொள்வான். அது இரண்டையும் குறிப்பதற்கு தகுதியாக செழுந்தார், பொதுவிலே செழுந்தார் விஷயன் என்று தெரிவித்தார் ஆழ்வார். செழுந்தார் விஷயற்கார். இப்படி அவன் அந்த அர்ஜுனனுக்காக தேரை ஊர்ந்தான் கண்ணன். அப்படி தேரை ஊர்ந்தவனே, காரொக்கு மேனி கரும்பெரும் கண்ணனே. அந்த கருத்த மேகம் போன்று இருக்கக்கூடிய திருமேனி படைத்தவன். அதே போல கருத்த கண்கள், பெரிய கண்கள், கரியவாகி புடை பறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்ன, அப்படிப்பட்ட அழகிய கண்கள் படைத்தவனே. கண்ணன் என்கிற திருநாமத்துக்கே அழகிய கண்கள் படைத்தவன் என்னே அர்த்தம். அப்படி கரும்பெரும் கண்ணனே, ஆறத் தழுவா வந்து அச்சோ அச்சோ ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. என்னை ஆறத் தழுவிக்கொள்ள வேணும், அணைத்து கொள்ள வேணும். ஆயர்கள் போரேரே, போரேரு அதாவது சமர புங்கவர் அப்படின்னு சொல்வார்கள். ஒரு போர்க்களத்திலே ஒரு 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 எருது போல சமர புங்கவர்கள் என்னெல்லாம், போரேத்து நாயனார் என்னெல்லாம் சம்பிரதாயத்தை ஒரு ஆச்சாரியருக்கு பேர் உண்டு. அப்படி ஆயர்களிடத்திலே ரொம்ப வீறுடையவனாக, ஆயர்கள் நடுவில் வீறுடையவனாக திகழ்ந்தவன். ஒரு ஜல்லிக்கட்டு காளை போலே ஒரு வீறுடையவனாக திகழ்ந்தவன் என்று தெரிவிக்கிறார். ஆயர்கள் போரேரே அச்சோ அச்சோ. சரி, இதற்கு மேலே 7ஆம் பாசுரம். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கதிதன் என்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ, சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. பிரஹ்லாத ஆழ்வானுடைய பேரனான மகாபலி பிரஹ்லாத ஆழ்வானுக்கு பிற்பாடு அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வருகிறான். நல்ல முறையிலே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வருகிறான். பிரஹ்லாத ஆழ்வான் அவனுக்கு சில உபதேசங்களை செய்திருந்தான். உன்னுடைய தந்தையைப் போலே நீ விஷ்ணுத்வேஷம் கொள்ளாதே. உன்னுடைய தந்தை விரோச்சனன் விஷ்ணுத்வேஷம் கொண்டு மாண்டொழிந்தான். நீ அப்படி கொள்ளாதே, விஷ்ணுத்வேஷம் கொள்ளாதே, நல்லபடியாக ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வா என்று பிரஹ்லாத ஆழ்வான் உபதேசித்து விட்டு ராஜ்யத்தை விடுத்து அவன் சென்று விட்டான். பிரஹ்லாத ஆழ்வான் மகாபலியும் அப்படி ராஜ்யம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் என்ன செய்தான்? இந்திரனுடைய ராஜ்யத்தை கைப்பற்றினான். மகாபலி வருகிறான் என்று கேட்டு இவர்களெல்லாம் அந்த சொர்க்கராஜ்யத்தை விடுத்து தேவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். மனித வேடம் கொண்டு மனுஷலோகத்திலே சஞ்சரிக்க தொடங்கினார்கள். இந்த விஷயத்தை அறிந்தாள் அதிதி, கஷ்யப்பருடைய தேவியார். தன்னுடைய பிள்ளைகள் இந்த தேவர்கள் இப்படி துன்புறுகிறார்களே என்பதை அறிந்து, என்னுடைய பிள்ளைகள் நன்னாக இருக்க வேணும், இந்த மகாபலியை அழிப்பதற்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்ல, கஷ்யபர் சரி ஆகட்டும் என்று சொல்லி நீ அனந்த விரதம் செய்வாய் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அதித்தி தேவியாரும் அனந்த விரதம் பூண்டு அந்த விரதத்தின் மூலமாக எம்பெருமானை ஆராதிக்கிறாள். என்னுடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யம் மீண்டும் வேண்டும் என்று வேண்டுகிறாள். அவளுடைய விரதத்திற்கு மெச்சி எம்பெருமான் அவளுக்கு காட்சி தரவே வேண்டிக் கொள்கிறாள் அதித்தி. என்னுடைய பிள்ளைகள் மீண்டும் ராஜ்யம் அடைய வேண்டும் என்று. சரி, நானே உனக்கு பிள்ளையாக பிறந்து
அந்த மகாபலியிடம் வந்து அந்த ராஜ்யத்தை மீட்டு தருகிறேன் என்று எம்பெருமான் வாக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக பிறக்கிறான், வாமனனாக பிறக்கிறான். பிற்பாடு அவன் வாமனன் எம்பெருமானுக்கு உபநயனமாகிறது. வாமனன் எம்பெருமான் தவம் இருக்கிறான். மகாபலி யாகம் செய்கிறான் என்று கேள்விப்பட்டு அந்த யாகத்திலே வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் தானம் செய்கிறான் என்பதை கேள்விப்பட்டு எம்பெருமானும் எழுந்தருளுகிறான் அந்த யஜ்யவாட்டத்திற்கு. அந்த எம்பெருமான் எழுந்தருளும் அந்த திருக்கோலத்தை கண்டு அப்படியே மனம் உருகி போகிறான் மகாபலி. இந்த இந்த பிரம்மச்சாரிக்கு, இந்த குரல் மாணிக்கு வேண்டியதெல்லாம் நாம் கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே அவன் சங்கல்பித்து விட்டான். அதைத்தான் அந்த விஷயங்களைத்தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில். மிக்க பெரும்புகழ், மிகுந்த புகழ் படைத்தவன் மகாபலி. யார் எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட புகழ் படைத்தவன், நல்லவனாத்தான் இருந்தான். என்ன இந்த தேவர்களை அவர்களிடத்தில் தங்க விடாமல் செய்து விட்டான். சரி, மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில். இந்த ஒரு அவதாரம் தான், இந்த ஒரு மிக்க பெரும்புகழ் உடையவன், மிகுந்த ஔதாரியம் உடையவன், வள்ளத்தனம் உடையவன் மகாபலி. இந்த ஒரு குணம் காரணமாகத்தான் எம்பெருமான் மகாபலியை அழிக்கவில்லை. மற்ற அவதாரங்களை காட்டிலும் இந்த வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரத்துக்கு என்ன வாசி என்னால், இதுதான் யாரையும் அழிக்காத ஒரு அவதாரம். மகாபலியை அழிக்கவில்லை. அவனிடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கிறது. இந்த குணம் பற்றாசாகவே நாம் நம்முடைய காரியத்தை சாதித்து விடலாம் என்று எம்பெருமான் கருதினான். அதனால் இந்த அவதாரம் அஹிம்சா அவதாரம், யாரையும் அழிக்கலை. இல்லைன்னா நாம் பார்த்தோம், ஏன்னா அனைத்து அவதாரங்கள், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வராவதாரம், நரசிம்மாவதாரம், எல்லாரையும் அந்த அசுரர்களை எல்லாம் அழித்தமை தெரியும். இந்த இதில் அப்படி அழிக்கலை, கேட்ட உடனே கொடுத்துட்டான். அதனால் ஆழ்வார் தெரிவித்த கணக்கில் கோழி வெண் முட்டைக்கு குறுந்தடி எதற்கு? ஒரு முட்டையை உடைப்பதற்கு ஒரு குறுந்தடி வேணுமா? அதுபோல மகாபலியிலிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்கு அவனை அழிக்க வேண்டுமா? சுலபமாக அதை அடைந்து விடலாமே, பெற்றுவிடலாமே அந்த ராஜ்யத்தை. அவன்கிட்ட வேண்டினால் அவன் தந்துவிடப் போகிறான். அதனால கண்ணன் எம்பெருமான் அங்கே யாச்சகனாக சென்றான். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில். மிக்க பெரும்புகழ் மாவலின்னு இது மகாபலியோடும் சேர்க்கலாம், இப்படி ஔதாரியம் படைத்தவன். அல்லது மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வி, அந்த வேள்வியிலேயும் இந்த மிக்க பெரும்புகழ் வேள்வி, அப்படி ஒரு வேள்வி செய்தான். பெரும்புகழ் வேள்வி, மிகுந்த பொருள். ஏனால் ஒரு வேள்விக்கு எம்பெருமானே சாட்சாத் எழுந்துருளினானே, அதுதானே அந்த ஒரு வேள்விக்கு ஒரு பெரிய புகழ். எம்பெருமானே எழுந்துருளிய வேள்வி அப்படின்னு சொல்றபடியாக இருக்கிறது. இதை சொல்கிறான் மகாபலியே, அடியேன் தன்யனானேன், நான் செய்த இந்த யாகமானது சபலமாயிற்று, தேவரீரே எழுந்துருளித்தே, ஆஹா இது எனக்கு பெரும் பெருமை என்று தெரிவிக்கிறான். அப்படி மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் எம்பெருமான் எழுந்துருளினான். எனக்கு தானம் செய்ய வேணும். எம்பெருமான் எழுந்துருளினான். அவனுடைய தேஜஸை கண்டு, அவனுடைய அழகை கண்டு மயங்கி, தேவருக்கு என்ன வேணும் தேவருக்கு எதை வேண்டினாலும் அதை தருவதற்கு அடியேன் சித்தமாக இருக்கிறேன் என்று மகாபலி சொல்ல, என்னுடைய பாதங்களாலே 3 அடி மண் வேண்டும் என்று எம்பெருமான் கேட்க, உடனே தந்தேன் என்று சொல்கிறான். அதை விளக்குகிறார் மகாபலியினுடைய ஆச்சாரியரான சுக்ராச்சாரியர். இவன் மாயாவி, இவன் விஷ்ணு, இந்திரனுக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான், நீ அவனுக்கு தானம் தரக்கூடாது என்று விளக்குகிறார் சுக்ராச்சாரியர். இல்லை, நான் தருவதாக சங்கல்பித்து விட்டேன். அவன் எழுந்துருளும் போதே அந்த பிரம்மச்சாரி குழந்தை எழுந்துருளும் போதே அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சங்கல்பித்து விட்டேன், நான் நிச்சயமாக தருவேன் என்று மகாபலி அந்த தாரை வார்த்து கொடுக்க போகிறான். அப்பொழுது உடனே ஐயோ நம்முடைய சீடனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமே என்று அந்த சுக்ராச்சாரியர் ஒரு வண்டு வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த உதக பாத்திரம், இந்த நீர் தாரை வார்க்கக்கூடிய அந்த பாத்திரத்துடைய இந்த கிண்டின்னு சொல்வார்களே, அதனுடைய அந்த நீர் விழக்கூடிய அந்த பகுதியிலே போய் அந்த துவாரத்தை அடைத்து கொண்டான் வண்டு வடிவில். தக்கது தன்னென்னு தானம் விளக்கிய, இது தக்கது அன்னு என்ன அந்த தானத்தை விளக்கிறார்
சுக்ராச்சாரியர் வாயால் முதலிலே விலக்கி பார்த்தா, பிற்பாடு இந்த வண்டு வடிவம் கொண்டு அந்த துவாரத்தை அடைத்தார். என்னமோ ரொம்ப நாள் உபயோகப்படுத்தாத ஒரு கிண்டி போல இருக்கே இது என்ன. உடனே அந்த வாமனன் எம்பெருமான் என்ன செய்தான், தன் கையிலே பவித்திரத்தை தரித்து கொண்டிருந்தான். பவித்திரபாணியாக சென்றிருந்தான். அந்த பிரம்மச்சாரி வேஷத்திலே தர்பத்தினாலே ஆன பவித்திரத்தை அவன் தரித்து கொண்டிருந்தான். உடனே என்ன செய்தான், ஏதோ துவாரம் அடைபட்டு இருக்கிறது போல இருக்கிறது என்று தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த தர்ப புல்லினாலே அந்த துவாரத்தை சோதிப்பது போல, ஏதோ அடைச்சென்றிருக்கு போல இருக்கு என்ன, அதை சோதிப்பதாக அந்த தர்பத்தை அந்த பாத்திரத்தினுடைய அந்த துவாரத்திலே செலுத்தினான். அது அவனுடைய கண்ணை தீண்டியது. சுக்கிரனுடைய கண்ணை தீண்டியது, இந்த வண்டை தீண்டியது. இப்போ சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய. ஆகையால் தான் சுக்கிரனுக்கு ஒரு கண் தான். கண்ணன் ஒரு கண்ணை, அந்த எம்பெருமான் ஒரு கண்ணை கிளறி விட்டான். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய. அப்புறம் அந்த மேற்கொண்டு அந்த தானத்தை பெற்றுக்கொண்டான் வருகிறது. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே அச்சோ அச்சோ. இங்கே சக்கரக்கையனே என்று தெரிவிக்கிறாள் ஆழ்வார். அதாவது இந்த தர்மத்தினுடைய ஸ்தானத்திலே இருந்தது எது என்னால் திருவாழி ஆழ்வான் தான். அந்த சக்கரத்தினுடைய நுனியிலே அமர்ந்து கொண்டு எம்பெருமான் கைகழலா நேமியான். எம்பெருமான் எங்கே இருந்தாலும் எம்பெருமான் கூடவே இருப்பான். அதனால் எம்பெருமான் அந்த கையிலே தர்மம் போட்டு தர்ப பவித்திரபாணியாக சென்றிருந்தானே, அந்த தர்பத்தினுடைய நுனியிலே சக்கரத்தாழ்வான் எழுந்தருளிருந்து அந்த சுக்கிரனுடைய கண்ணை கிளறிவிட்டான். அதனால சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். சக்கரக்கையனே அச்சோ அச்சோ, சங்கவிடத்தானே அச்சோ அச்சோ. வலது திருக்கையிலே சக்கரம், இடது திருக்கையிலே சங்கத்தை தரிக்கக்கூடியவன் சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. இப்படி இவனிடம் தானத்தை பெற்றான் எம்பெருமான். உடனே இந்த கையிலே இந்த நீர் விழுந்ததோ இல்லையோ, உடனே அவன் என்ன செய்தான், எப்படி அந்த பனிப்பட்டு சாய்ந்த அந்த மூங்கில் அந்த சூரியனுடைய கிரணங்கள் பட்டவாறே மேலே ஓங்குமோ அதுபோல கையிலே நீர் பட்டவாறே எம்பெருமான் ஓங்கி உலகங்களை அளக்கத் தொடங்கினான். கடகட கடகடன்னு எம்பெருமான் வளரத் தொடங்கினான். இதை பார்த்தான். ஆகவா, இவ்வளோ பெரிய திருமேனியை கொண்டு இவன் இந்த பூமியை அளக்கப் போகிறானே, இந்த உலகம் என்ன ஒரு அந்த திருவடியை வைத்து மேல் லோகங்களையெல்லாம் அளக்கப் போகிறான். அந்த திருவடியை பற்றி கொண்டான் நமுச்சி, அந்த மகாபலியினுடைய பிள்ளை. அதை அடுத்த பாசத்தை தெரிவிக்கிறான். என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன். இந்த எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து கொண்டான். நீ அளக்கக்கூடாதுன்னு சொன்னான். ஏன் நான் அளக்கக்கூடாது? உன்னுடைய தந்தை எனக்கு தானம் கொடுத்திருக்கிறானே, நான் அவரிடம் 3 அடி மண்ணை கேட்டிருக்கிறேனே என்று சொன்னான். வாஸ்தவம்தான். ஆனால் இது என்ன மாயம்? நீ சிறிய வடிவை காட்டி இப்பொழுது பெரிய வடிவை கொண்டு நீ உலகங்களை அளக்க பார்க்கிறாயே, என்னிது மாயம்? இது என்ன மாயம்? என் அப்பன் அறிந்திலன். உன்னுடைய மாயாவித்தனத்தை எல்லாம், உன்னுடைய மாயத்தை எல்லாம் என்னுடைய தந்தையார் மகாபலி அறிந்திலன். முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய். நீ முன்பு எந்த ஒரு வடிவு கொண்டிருந்தாயோ அந்த வடிவை கொண்டே நீ அளக்க வேண்டும் என்று மண்ணு நமுஷியை. என்ன மண்ணு நமுஷி? மண்ணு நமுஷினா தான் பிடித்த பிடியிலே விடாப்பிடியாக இருந்த நமுச்சி. இல்லை, நீ முன்னைய வடிவை கொண்டே நீ அளக்க வேண்டும். எம்பெருமான் தெரிவித்தான். சரீரம் என்பது பரிணாமி என்னோ, அது நாளுக்கு நாள் மாறுமே. நீ சிறிய பிராயத்திலே எந்த ஒரு வடிவை கொண்டிருந்தாய் அதே போல இப்பொழுது ஆகுன்னு சொன்னால் முடியுமா? முன்னிருந்த நிலைக்கு இப்பொழுது மாறுபாடுலாம் ஏற்படுமே. அப்படி முடியாதப்பா, சரீரம் வளரத்தானே செய்யும். இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத, ஏமாத்திரியா நீ? என்ன நமுச்சி, நீ பழைய வடிவம் கொண்டு தான் அளக்க வேண்டும். நீ சின்ன காலத்தானே காட்டினாய், இந்த சின்ன காலை கொண்டே அளா என்று சொன்னான். அப்படி மண்ணு நமுச்சி. அப்படி அவன் விடாப்பிடியாக இருந்தவரே மண்ணு நமுச்சி வானில் சுழத்திய. பார்த்தான், இவன் இருந்தால் காரியம் நடக்காது அப்படின்னு ஆகாசத்தில் அப்படியே சுழற்றி விட்டான் அந்த நமுச்சி. மண்ணு நமுச்சி வானில் சுழத்திய மின்னு முடியனே அச்சோ அச்சோ, வேங்கடவானனே அச்சோ அச்சோ. அப்படி இந்த தான் உலகங்களை அளப்பதற்கு தடையாக இருந்த அந்த நமுச்சியை வானில் சுழற்றி விட்டு அப்படியே ஒரு திருவடியால் அப்படியே சுழட்டி வானத்தை ஆகாசத்தில் எரிந்தான். அப்புறம் கிடுகிடுன்னு வளர்ந்து உலகங்களை எல்லாம் அளந்தருளினான். தான் சேஷி என்பதை ஸ்தாபித்தருளினான். எல்லாருடைய பாதங்களிலும் எல்லாருடைய முடியிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்து, நான் தான் இந்த உலகத்திற்கே தலைவன், நீங்கள் எல்லாம் என்னை சேர்ந்தவர்கள், எனக்கு தொண்டர்கள் என்று தன்னுடைய திருவடியை அவர்கள் சிறுசிறை வைத்தவாறே அப்பொழுதுதான் அவனுடைய சேஷித்துவமானது நன்னாக நிலைத்தது.
அந்த சேஷித்துவத்துக்கு சூச்சகமான அவனுடைய அந்த கிரீட்டம் இருக்கிறது, அது பிரகாசிக்க தொடங்கியது. உடனே மின்னு முடியனே அச்சோ அச்சோ, வேங்கட வாணனே அச்சோ அச்சோ. அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்திலே நடந்தது, பிற்பட்டார் அந்த சேவையை இழந்து விடுவார்களே என்று அவர்களுக்காக பின்னானார் வணங்கும் சோதியாக திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன். அவர்களும் அந்த சேவித்து உஜ்ஜீவிக்கும்படியாக திருவேங்கடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் அந்த வேங்கடவாணனே அச்சோ அச்சோ என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். சரி, அடுத்து 9ஆம் பாசுரம். கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்து காத்தா முகில்வண்ணா ஓ என்று இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ, மார்வில் மருவனே அச்சோ அச்சோ. முன்காலத்திலே பிரம்மதேவனுக்கும் ருத்ரனுக்கும் 5 தலைகள் இருந்தன. இப்பொழுது பிரம்மதேவனை நாம் நான்முகன் என்று சொல்கிறோம். முற்காலத்திலே அவனுக்கும் சிவனைப் போலே ருத்ரனைப் போலே 5 தலைகள் இருந்தன. இருவருக்கும் 5 தலைகள் இருப்பதாலே ஏதோ சில குழப்பங்கள் ஏற்படுகின்றது, இந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம். ஆகையாலே இந்த ருத்ரன் என்ன செய்தான், தன்னுடைய தந்தையினுடைய தலையை கிள்ளினான். இப்படி உலகங்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவனாய் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய தலையை கிள்ளியவாறே பிரம்மனுக்கு கோபம் வந்தது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் சிவனை அந்த ருத்ரனை சார்ந்தது. பிரம்மதேவனுக்கும் கோபம் வந்து கபாலித்துவம் பவிஷ்யசி என்று சாபமிட்டார். இந்த மண்டையோடு உன்னுடைய கையிலே ஒட்டிக்கொள்ளும், நீ கபாலியாக ஆவா என்று சாபமிட்டான். ருத்ரன் வருந்தினான், இது எப்பொழுது என் கையிலே ஒட்டி கொண்ட இந்த கபாலமானது நீங்கும் என்று எப்படி வருந்து இருக்க செய்த தேவர்கள் எல்லாம் தெரிவித்தார்கள். உன்னுடைய இந்த கபாலத்தை என்றைக்கு நிறைகிறதோ அன்றைக்குத்தான் உன் கையை விட்டு இந்த கபாலமானது நீங்கும் என்று சொன்னார்கள். உடனே ருத்ரனும் பிக்ஷாட்டன மூர்த்தியாக பல இடங்களிலே திரிந்தான், பிக்ஷை வேண்டினான். எவ்வளவோ பேர் அன்னமிட்டார்கள், ஆனால் அது நிறையவே இல்லை. அந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் தெரிவிக்கிறார். இறுதியிலே பதரிகாசிரமத்துக்கு எழுந்தருளி எம்பெருமானிடத்திலே பிக்ஷை வேண்டினான். எம்பெருமான் தன்னுடைய திரு உகிரியாலே, தன்னுடைய திரு நகத்தாலே தன்னுடைய திருமார்வை கீறி அந்த நீரை, அந்த தன்னுடைய குருதியை அதிலே அந்த கபாலத்திலே சேரும்படியாக செய்தான் எம்பெருமான். அது அப்படி சேர்ந்தவாறே அது நிறைந்தது. அந்த கபாலமானது சுக்குநூறாக உடைந்து போனது. சொப்னலப்தம் தனம் யதா என்று அந்த ருத்ரனே பார்வதியிடத்தை தெரிவிக்கிறார். சொப்னத்திலே கண்ட தனம் எப்படி எழுந்தால் ஒன்றுமே இருக்காதோ அதுபோல அது போய்விட்டது என்று தெரிவிக்கிறார். அந்த விற்த்தாந்தத்தை தெரிவிக்கிறார் அடுத்த பாசுரத்தில். இந்த 9ஆம் பாசுரத்திலே கண்ட கடலும் மலையும் உலகேழும் முண்டத்து காத்தா. அதாவது கண்ணாலே காணப்பட்ட கடல்கள், மலைகள், உலகங்கள் 7 எல்லாவற்றையும் விட்டாலும் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த முண்டம் கபாலம், அந்த கபாலத்துக்கு அது ஆர்த்தவில்லை. அது கபாலத்திற்கு அது நெறியும்படியாக இல்லை. ஆகா, இது நிறையவே இல்லையே. உடனே எம்பெருமானை போய் வேண்டினான் பத்ரிகாசிரமத்திலே. முகில்வண்ணா ஓ என்று. முகில்வண்ணனே, அந்த மேகம் போன்ற தன்மை உடையவனே, வேண்டியவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த மேகம் போலே வாரி வாரி வழங்கக்கூடியவனே, எப்படி மேகமானது நீரை வழங்குமோ அதுபோல வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியதை நீ தரக்கூடியவனே மேகவண்ணா, அந்த முகில்வண்ணா ஓ ஓ என்று தன்னுடைய ஆற்றாமை தொட்ட கதறினான் ருத்ரன். ஓ என்று இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள. இண்டை சடைமுடி, அதாவது நெருங்கிய சடை முடியை தரித்தவன். அதாவது அவன் ஒரு தீர்த்தமாடி சாதகனவன். தீர்த்தமாடி தவம் புரிந்து அவன் செய்யக்கூடியவன். அவன் முக்தன் அல்லன், அவனும் ஒரு சம்சாரி தான். அதனால அப்படி தீர்த்தமாடி பலமுறை தீர்த்தமாடி அப்படியே சடை பின்னி இருக்கிறது. அப்படி அது நெருங்கி இருக்கின்ற அந்த சடைமுடி, அந்த இண்டை சடைமுடி உடைய அந்த ஈசன், அந்த ருத்ரனானவன். அப்போ இந்த இண்டை சடைமுடி ஈசன் என்பவன் என்ன, ஈசன் என்கிற சொல்லுக்கே
ஆளக்கூடியவன், சிலரை தன்னுடைய ஆளுமையிலே வைத்திருக்கிறான். ஆனால் இது சுவாபாவிகமான ஆளுமை அல்ல, இது தவத்தினாலே ஏற்பட்டது. அந்த தவத்தன்மை தோற்றத்தான் அவன் அந்த சடைமுடியெல்லாம் அவனுடைய தவத்தன்மையை காட்டுகின்றான். இண்டை சடைமுடி ஈசன் இறக்கொள்ள, அவன் வேண்ட இறை எம்பெருமானை நோக்கி அவன் இறக்கினான். எனக்கு இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த கபாலமானது நீங்கும்படியாக தேவரீர் அருள் புரியவோடும் என்னை அவனை எம்பெருமானை இறக்க, அந்த ருத்ரனானும் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ. தன்னுடைய அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த வாச நீர் அதிலே விழுந்து அந்த அது நிறையும்படியாக செய்தான் எம்பெருமான். அந்த கபாலம் நிறையும்படியாக மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ, மார்பில் மருவனே அச்சோ அச்சோ. அந்த திருமார்பிலே இந்த ஸ்ரீவத்சம் என்கிற அந்த மருவை, அந்த மச்சத்தை தரித்திருப்பவனே, அது ஒரு பரத்துவ சூச்சகம். அப்படிப்பட்ட பரனே, மார்பில் மருவனே அச்சோ அச்சோ. சரி, அதற்கு மேல் 10ஆம் பாசுரம். இது இந்த எம்பெருமான் செய்த ஹம்சாவதாரத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரம். துண்ணிய பேரிருள் சூழ்ந்துலகை மூட மன்னிய நான்மறை முத்தும் மறைந்திட பின்னு உலகினில் பேரிருள் நீங்க அன்னமதானானே அச்சோ அச்சோ, ஆர்மறை தந்தானே அச்சோ அச்சோ. பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுதினுடைய முடிவிலே ஒரு பிரளயமானது ஏற்படும். இதற்கு நைமித்திக பிரளயம் என்று பெயர். பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது என்பது 1000 சதுர்யுகங்கள் மனித வருட கணக்கில், அதாவது 432 கோடி வருடங்கள் நம்முடைய கணக்கில். இந்த 432 கோடி வருடங்கள் முடிந்தவாறே பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடிந்து அந்த இரவு பொழுது தொடங்கும். அந்த சமயத்தை தான் அந்த நைமித்திக பிரளயம் என்பது ஏற்படும். கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள், பூர்போஸ்வகா, இந்த 3 லோகங்கள், 10 லோகங்களும் அழிந்துவிடும். அதுக்கு பிற்பாடு பிரம்மனுக்கு அந்த உறக்கம் என்பது வந்துவிடும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த பிரம்மதேவன் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனிடமிருந்து அந்த வேதத்தை சோமுகன் என்கிற ஒரு, இங்கே காஞ்சி சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார், சோமுகன் என்கிற ஒரு அசுரன் அந்த வேதங்களை அபகரித்து கொண்டான். அதாவது இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்னால், நமக்கு உறக்கம் வந்தவாறே தமோகுணம் மேலிட்டு நாம் நம்முடைய நினைவையெல்லாம் இழந்து விடுகிறோம் அல்லவா? அதே போல் பிரம்மதேவனுக்கு உறக்கம் வந்தவாறே அந்த தமோகுணத்தினுடைய மேலிட்டாலே அவர் கற்றுணர்ந்த வேதங்களை எல்லாம் அவர் மறந்தார். அந்த அசுரனிடம் பறிகொடுத்தார். தியானத்தை எழுந்தார். மறுநாள் எழுந்தவாறே படைக்க வேண்டும், வேதங்கள் இல்லை. ஐயோ, வேதங்கள் இல்லையே, ஒரே இருளாக இருக்கிறது, எப்படி உலகத்தை படைப்பது என்று அவர் கவலையுற்று இருக்க எம்பெருமானை வேண்ட எம்பெருமான் அந்த அசுரன் என்ன செய்தான், அந்த வேதங்களை கொண்டு போய் பிரளய நீரிலே ஒழித்து வைத்தான். எம்பெருமான் ஒரு மீனாக தோன்றி அந்த வேதங்களை அந்த அசுரனோடு யுத்தமிட்டு அவனை அழித்து அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்து பிற்பாடு பிரம்மதேவனுக்கு ஹம்ச வடிவிலே, ஒரு அன்னப்பறவையினுடைய வடிவிலே அந்த வேதங்களை எல்லாம் உபதேசித்தருளினான். ஏனால் அன்னப்பறவை என்பது பாலையும் நீரையும் கலந்தால் நீரிலிருந்து அந்த பாலை பிரிக்கக்கூடிய சக்தி உடைத்து, அதுபோல இந்த சாராசாரங்களை எல்லாம் பிரிக்க வல்லவன் எம்பெருமான். அசாரத்தை நீக்கி சாரமான அர்த்தத்தை உபதேசிப்பதற்கு தகுதியாக அந்த வேதத்தை உபதேசித்தருளினான் என்கிற விற்த்தாந்தம் இங்கே சொல்லப்படுகிறது. துண்ணிய பேருருள் சூழ்ந்து உலகை மூட. அப்படி எப்பொழுதுமே ஞானம் என்பது ஒளி, அஞ்ஞானம் என்பது இருள் என்று சொல்வார்கள். ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக இருந்த அந்த பிரமாணமான அந்த வேதமானது அழிந்து போகவே உலகத்திலே அஞ்ஞானமாகிற ஒரு இருள், பேரிருள், துண்ணிய பேரிருள், அதாவது அடர்ந்த பேரிருள் இந்த சூழ்ந்து உலகை மூட, அது சூழ்ந்து கொண்டு உலகை மூடிவிட்டது. மன்னிய நான்மறை முத்தும் மறைந்திட. மன்னிய நான்மறை எப்பொழுதும் உண்டான வேதங்களானவை முழுவதும் மறைந்து விட்டன. இப்படி அஞ்ஞானமானது சூழ்ந்து கொண்டது. பின்னு உலகினில் பேருருள் நீங்க, இந்த உலகத்திலே இந்த அஞ்ஞானமாகிற இருளானது நீங்கும்படியாக மீண்டும் அந்த வேதத்தினுடைய வேதார்த்தம்
இந்த உலகத்திலே தழைத்தோங்கும்படியாக அன்னு அன்னமதானானே அச்சோ அச்சோ அந்த சாராசார விவேகம் செய்ய தகுதியாக ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன ஒரு தகுதி வேண்டும்? இந்த அசாரத்தை நீக்கி சாரத்தை உபதேசித்தருட வேண்டுமே ஒரு ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஒரு அந்த உபதேசிப்பதற்கு தகுதியான ஒரு அன்னத்தினுடைய வடிவை கொண்டு வேதத்தை அந்த பிரம்மதேவனுக்கு உபதேசித்தருடையவனே அன்னமதானானே அச்சோ அச்சோ ஆர்வரை தந்தானே அச்சோ அச்சோ. இந்த அருமை பெருமைகள் நிறைந்த அந்த வேதத்தை உபதேசித்தருடையவனே என்னை அணைத்து கொள்ள வேணும் என்று யசோதை பிராட்டி கண்ணனை வேண்டுகின்றாள். அதற்கு மேலே இறுதிப்பாசுரம் பலஸ்ருதி. நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகவென்னு ஆய்ச்சி உரைத்தன மச்சணிமாட புதுவைக்கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீழ்விஷும் வாழ்வரே. கண்ணன் தன்னை அணைத்து கொள்ள வேணும் என்று யசோதை பிராட்டி வேண்டினாள். அந்த பாவனையிலே ஆழ்வார் தான் பாசுரங்களை பாடினார். அதைத்தான் தெரிவிக்கிறார். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை, யார் தன்னை விரும்புகின்றார்களோ அவர்கள் முன்னே எம்பெருமான் காட்சி தருவார். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகவென்னு ஆய்ச்சி உரைத்தாள். கண்ணா, நீ உன்னை விரும்பியவர்களெல்லாம் முன்னே காட்சி அளிக்கும் நாராயணன் அல்லவா? அதுபோலே நீ இப்பொழுது என் முன்னே ஓடி என்னை ஆறத் தழுவிக்கொள்ள வேணும் என்று யசோதை பிராட்டி வேண்டினாள். நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை, அந்த நாராயணன் தான் கண்ணன். இந்த கண்ணனை அச்சோ வருகவென்னு ஆய்ச்சி உரைத்தாள். நீ என்னை தழுவிக்கொள்ள வேணும் என்று அன்றைய தினம் அந்த யசோதை பிராட்டி உரைத்தாளே, அந்த உரைத்த வார்த்தைகளை மச்சணிமாட புதுவைக்கோன் பட்டன் சொல். மச்சு என்னால் மேல்நிலைகள், மச்சணி மாடங்கள், மாடங்கள் என்னால் பால்கனிகள், மச்சுக்கள் என்னால் இந்த மேல்நிலைகள். இப்படி அழகிய மாடங்கள், மச்சுக்களை உடைத்தான அழகிய மாடங்கள், இவைகள் கொண்டதான புதுவை நகர். அந்த புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே தலைவராக திகழ்ந்தவர் பெரியாழ்வார். அந்த புதுவைக்கோன் பட்டன், பட்டர் பிரான் என்று அவருக்கு திருநாமம். பட்டன் என்னாலே வேதங்களை எல்லாம் நன்னாக கற்றுணர்ந்து பல பேருக்கு அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த பட்டர் பிரான் பெரியாழ்வார் மச்சணிமாட புதுவைக்கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் நீழ்விஷும் வாழ்வரே. அதை யார் பாடுகின்றார்களோ அந்த பட்டன் சொல் பாடுவார் நிச்சலும் நீழ்விஷும் வாழ்வரே. எப்பொழுதும் அந்த பரமபதத்தை, நீழ்விசும்பு, இந்த பரமாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பரமபதத்தை ஆளக்கூடியவர்களாக ஆவார்கள். நிச்சலும் ஆழ்வரே என எப்பொழுதும் அதை ஆண்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பேற்றினை பெறுவார்கள் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். அல்லது யதா கிரமம் நிச்சலும் பாடுவார். இதை எப்பொழுதும் யார் அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் பரமபதத்தையே ஆளக்கூடிய பெரும் பேற்றை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த திருமொழியை முடித்தருள்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட இந்த திருமொழியை அனுபவிப்பதற்கு ஒரு அவகாசம் ஏற்படுத்தி கொடுத்த யதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமிக்கு அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். அடியார்கள் வாழ